ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் சீசன். ரீசெண்டாக போயிருந்த ஆஸ்திரேலியா ட்ரிப்போடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அங்கே இருந்த 10 டேஸில் மெல்போர்னில் சிபிடியில் ஸ்டே பண்ணியிருந்த 10 டேஸில் லோக்கலாக எங்கெங்கே போயிருந்தோம், என்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தோம், அண்ட் எந்தெந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் தான் இது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிவிட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம். என்னென்ன மெட்ரோ, ட்ராம், பஸ், கேப், அண்ட் தென் ஒன் டே ட்ரிப்காக ஒரு ட்ராவல் ஏஜென்ட் அப்படின்னு எல்லா டைப்பும். அண்ட் ஈக்குவலி நல்லா நடக்கவும் செஞ்சோம். ஏன்னா வின்டர் கிளைமேட் நாங்கள் போயிருந்த சீசன்னு ஜூன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் போயிருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருந்த ஸ்டேஷன் வந்து ஃப்ளாக்ஸ்டாஃப்ன்ற மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஸோ சிபிடியில் குயின் விக்டோரியா மார்க்கெட்டு லெஃப்ட் சைடில் இருக்குன்னா ஹோட்டல்லேருந்து இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. போன அடுத்த நாளே வந்து நாங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம். மைக்கே கார்டும் வாங்கிட்டோம். பக்கத்தில் இருந்து ஒரு ஃபார்மசி ஷாப்பில் கார்டு வாங்கிட்டோம். ஸோ 3 பேருக்கு கார்டு வாங்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ கார்டே வந்து நம்ம பஸ்ஸுக்கு, ட்ரெயினுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ, ட்ராம் எல்லாமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, ஒரே கார்டு. ஸோ நாங்கள் நிறைய யூஸ் பண்ணது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஃப்ளாக்ஸ்டாஃப்லேருந்து போகிறது தான். அஸ் வெல் அஸ் இந்த ட்ராமும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காக ட்ராமும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சில இடத்துக்கு பஸ்லேயும் போயிருந்தோம். அண்டு கேபும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கேபுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஊபர், ஓலா மாதிரி நம்ம ஊரில் போடுற மாதிரி தான் அங்கேயும் அதே போல் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதையும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எந்தெந்த பிளேஸ்லஸ்லாம் நாங்கள் போயிருந்தோங்கிறத இப்போ சொல்கிறேங்க பாருங்கள். நாங்கள் கார்டு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ராம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ராம் ஏறி போய் பார்த்த இடம் என்னவோ ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ஃபேமஸான ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் ஒரு லேண்ட்மார்க் சொல்லலாம், மெல்போர்னுடைய லேண்ட்மார்க். ஏன்னா அது ரொம்ப ஓல்டஸ்டான ரயில்வே ஸ்டேஷன், ஹேப்பனிங் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். ஏன்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரெயின் க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸு, ஒரு லேண்ட்மார்க்கும் கூட. அதனால் நாங்களும் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ் தான் போயிருந்தோம். வெதரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் ஒரு 10:30, 11க்கு அந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். லைட்டாக ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அந்த பனிக்கும் அந்த வின்டர் சீசனில் அந்த பிளேஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதாங்க அந்த பெரிய ரயில்வே ஸ்டேஷன். ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸான லேண்ட்மார்க், மெல்போர்னுடைய லேண்ட்மார்க் தான் இது. இந்த பிளேஸை பார்க்கறதுக்காகவே கூட்டமாக சுற்றி ஆளுங்க நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே அந்த டூம், அந்த கிளாக், அந்த எல்லோ ஃபெக்கேட் எல்லாமேங்க அதை சுற்றி இந்த சர்ச், நிறைய பில்டிங்ஸும் இருக்குது. அந்த க்ரீன் டூமும் அந்த கிளாக்கும் தான் இதை பார்க்கறதுக்காகவே எல்லா சைட்லேருந்தும் பீப்புள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஃபேமஸே அந்த க்ரீன் காப்பர் டூம் மேலே இருக்குது பாருங்கள், அதுவும் இந்த கிளாக்கும் தான். ஸோ இதை பார்க்குறதுக்காகவே நின்றுட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு, டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நின்று இந்த பிளேஸை விசிட் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் இருக்க மியூசியம்ஸ் 2 போயிருந்தோம். அதையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. கொஞ்சம் நடக்கணும் தான், ஒவ்வொன்றும் வந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் வெதர் நல்லா இருக்கிறதுனால அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ, நல்ல சீசன் டைம் போயிருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அழகான பிளேஸு. கண்டிப்பாக வந்து நமக்கு போன பிளேஸ் வந்து வீண் போகாது, போய் பார்க்கவும் அந்த வெதரில். அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ACMI ஆக்மிங்கிற ஒரு மியூசியம் இருக்குது. ஃபில்ம் ரிலேட்டடான மியூசியம், வீடியோ கேம்ஸ் அண்ட் டெலிவிஷன்ஸ், சினிமா அவருடைய டெவலப்மெண்ட்ஸ், சேஞ்சஸ், அதை பற்றின அங்கே உள்ள ஸ்க்ரீன் டிஃப்ரென்சஸ், எப்படி க்ரோத் ஆகிருக்கு, இவ்வளோ ஜென்ரேஷன்னா எப்படி டிவியிலேருந்து, வீடியோ கேம்ஸ்லேருந்து, மூவி ஸ்க்ரீன்லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் வந்து இந்த மியூசியமில் அதோடைய அப்கிரேட்ஸு, சேஞ்சஸ்ஸு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பற்றின எல்லா விஷயங்களும் இந்த மியூசியம்குள்ளே போய் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு CD மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி அந்தந்த பிளேஸ்லேயும் ஒரு ஸ்கேனர் இருக்குது. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து அந்த CDயிலேருந்து எடுத்து நம்ம லேப்டாப்பில் போட்டு பார்த்தா அதோடைய டீட்டெயில்ஸு, ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். சும்மா ஒரு மியூசியம்னா வந்து நம்ம ஏதோ இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் திங்ஸை பற்றி பார்க்குறது தாண்டி இப்போதைக்கு கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. பிகினிங் ஸ்டேஜஸில் நம்ம பசங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, எப்படியெல்லாம் நம்ம டிவி பார்த்துருந்தோம் 70s, 80s, 90ஸில் எப்படி இருந்துச்சுங்கிறதுலாம் இப்போத்தி ஜென்ரேஷன் உள்ளவங்க அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா. அவங்க எடுத்தவொடனே லேப்டாப், மொபைல் ஃபோனு, வீடியோ கேம்ஸு இப்படி வந்துட்டு வந்தவங்க ப்ளே ஸ்டேஷன் சொல்லிட்டு. ஸோ
அப்பத்தையெல்லாம் வந்து 2000க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றியெல்லாம் இந்த மியூசியமில் நம்ம பார்க்குறதுக்கும் நம்மளே கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளேஸ் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக காமாக அவங்க எங்கே நின்று எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியுமோ, கூட்டம் ரஷ்ன்லாம் ஒன்றும் இல்லை. பீஸ்ஃபுல்லாக பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்டர்டெய்னிங்கான ப்ளேஸ் தான். நம்மளே கூட ஆக்குபை பண்ணிவிட்டு நம்மளே யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பெரிய பெரிய ஸ்க்ரீன்லாம் கூட நம்மளே உட்காந்து பார்த்துட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருந்தது. வீடியோ கேம்ஸ்லாம் பசங்க விளையாடுற மாதிரியெல்லாம் கூட சில ப்ளேஸஸில் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க இருந்துச்சு. நம்ம 90s 50ஸில் எப்படி இருந்துச்சு டிவி, 2000ல் எப்படி இருக்குது, எப்படி என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு டிவி, அண்ட் அதே போல் ஸ்க்ரீன்ஸும் மூவி ஸ்க்ரீனும் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் மூவிஸில் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க, ஸோ கிராஃபிக்ஸ்க்கு என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இதில் இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சவங்க போய் பார்க்குறவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நியூவாக நம்மள மாதிரி ஒரு காமன் மைண்ட் செட்டோட போகிறவங்களும் வந்து பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சுங்க. நல்ல பிளேஸ், மஸ்ட் விசிட்னு சொல்லலாம். ஒரு ஒன் ஆஃப் த வர்த்தி கோயிங் பிளேஸ், வாட்ச் பண்ணுறதுக்கு வர்த்தியான பிளேஸ் தான். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மியூசியம்னால் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு வரோன்ற மாதிரிலாம் இல்லாமல் என்ன இது நாலேஜ் கேதரிங்கான பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இங்கே. பட் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் பிளேஸு. எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருந்து நம்ம கவனித்து நோட்டீஸ் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அந்த சிடிவியும் கொடுத்துருக்கனால நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம இன்னும் அதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒன்று கொடுத்தது வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ இதுதாங்க அந்த சிடி ஸ்கேனரு. அண்ட் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ நம்ம போகிற இடம்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சிடியில் வந்து இந்த பிளேஸோடைய பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடுது. நம்ம லேப்டாப்பில் போட்டுட்டு சிடியில் வந்து நம்ம பார்த்தா அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. இங்கே வந்து வெறும் நம்ம ஸ்க்ரீனில் மட்டும் என்ன போட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்க்க முடியும். பட் இதோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சிடியில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நம்ம போகிற இடத்துல இந்த சிடியில் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு வேணும்னா அந்த இடத்துல இந்த ஸ்கேன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் போய்ட்டு நம்ம லேப்டாப்பில் போய் பார்த்துக்க வேண்டியது தான் எல்லா டீட்டெயில்ஸும்.
நிறைய ஒயிட் ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஸோ உட்காந்து பார்க்குறதுக்கு உண்டான ஸ்பேஸும் இருந்துச்சு. ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சுங்க. படிக்கிற பசங்களோட நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ளேஸ் தான். ACMI அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியன் சென்டர் ஃபார் த மூவிங் இமேஜ், ACMI சொல்கிறாங்க. இந்த ஃபெடரேஷன் ஸ்கொயரில் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பிளேஸ் வந்து மெயின்லி ஃபார் வீடியோ கேமிங், ஃபிலிம், டிவி அவங்களுக்கு அதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரியான மியூசியம் தாங்க இது. எங்கேருந்து நம்ம பார்த்தாலும் இந்த ரைசிங் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட்டோடைய டூம், க்ரீன் காப்பர் டூம் தெரியுது. அதே போல் அங்கேருந்து ஒரு அனதர் 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போனால் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி லேக் பார்க்க முடியுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீசனுக்கு அந்த மரத்தோடைய கலருங்களை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நாங்கள் பிரிட்ஜு கீழே போயிட்டு பார்க்கல, மேலேருந்தே பார்த்தோம். ஏன்னா அடுத்தது வேறு ஒரு மியூசியம் போகணுன்றதுனால இந்த பிளேஸு ஃபோட்டோஜெனிக் சீனரிஸ்க்கு உண்டான பிளேஸ் தாங்க. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸோடைய பேர் வந்து நேஷ்னல் கேலரி ஆஃப் விக்டோரியாங்கிற ஆர்ட் மியூசியம் தாங்க இது. ஸோ இங்கே ஒரு 1 ஹவருக்கு விசிட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு லன்ச் ஹவருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போய் இந்த 2 மியூசியமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க. இந்த நேஷ்னல் கேலரி ஆஃப் விக்டோரியா NGV இந்த பிளேஸும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 2 இடத்துக்குமே வந்து என்ட்ரி ஃபீன்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். அண்டு இது வந்து நைட் வியூங்க. இந்த பிளேஸோடைய அந்த NGVயோட நைட் வியூ. நைட்டில் லைட்டிங்லாம் போட்டு செட்டிங் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கேபில் இருந்து மூவ் பண்ணிகிட்ருக்கப்போ இது பார்த்தோம். அண்ட் இதை முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு சென்ட்ரல் மால் போயிருந்தோம். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற பிக் பாஸ்கெட் ஸ்பென்சர் போல் அங்கே வந்து கோல்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் அதர் ஸ்நாக்ஸ்க்கு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிறதுக்கும் அதர் திங்ஸ் வாங்கிறதுக்கும் இங்கே ரீசனபிளாகவும் இருக்குது. ஸோ இங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தடுத்த நாள் எங்கெங்கே போயிருந்தோன்ற வீடியோஸ்லாம் சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் 5000 க்ராஸ் பண்ணி இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இது அப்லோட் பண்ணுறதுக்குள்ள ஒரு 6000 தாண்டிடுச்சுங்க. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். Thanks for all of your support. Keep watching my channel. Bye bye. See you all. Have a nice day.